டாஸ்மாக் மதுபான கொள்முதலில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று இந்திய தணிக்கை தலைவர் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2021-2022 நிதியாண்டில் வணிக வரிகள், பதிவுத்துறை மற்றும் உள்துறை ஆகியவற்றின் வரவு செலவு பற்றிய இந்திய தணிக்கை தலைவரின் அறிக்கை வெளியாகியுள்ளது. அதில் தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனமான தமிழ்நாடு மாநில விற்பனை கழகம் மது உற்பத்தியாளர்களிடமிருந்து மது வகைகளை கொள்முதல் செய்து சில்லறை கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருகிறது. இந்நிறுவனத்தின் செயல்பாடுகளை ஆய்வு செய்த போது உற்பத்தியாளர்களிடமிருந்து மதுபானங்களை கொள்முதல் செய்வதில் வெளிப்படைத்தன்மை இல்லாதது கண்டறியப்பட்டது. இதனால் ஒரு சில உற்பத்தியாளர்கள் அதிகம் பயனடைந்துள்ளனர். மற்றவர்களுக்கு கொள்முதல் ஆணை குறைந்து அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். உற்பத்தியாளர்களிடமிருந்து வாங்கப்பட்ட மதுபானங்களை டாஸ்மாக் தனது சொந்த செலவில் சில்லறை கடைகளுக்கு கொண்டு செல்கிறது. சரக்கு போக்குவரத்து ஏல ஆவணங்களை சோதனை செய்ததில் பல்வேறு ஒழுங்கீனங்கள் நடந்திருப்பது தெரியவந்தன என்று கூறியுள்ளார். மேலும் மின்னணு ஏல விண்ணப்ப முறையை கடந்த 2008ஆம் ஆண்டு தமிழக அரசு அறிமுகப்படுத்தியது. ஏல முறையை வெளிப்படையாகவும் போட்டி நிறைந்ததாகவும் அமையவே மின்னணு ஏல முறையை திட்டமிட்டது. ஆனால் ஆவணங்களை பரிசோதித்ததில் அதே நிறுவனங்கள் ஏலத்தில் மீண்டும் மீண்டும் பங்கேற்றுள்ளன. ஒரே நிறுவனம் அல்லது ஒரே நபருக்கு 10 ஆண்டு காலமாக சரக்கு போக்குவரத்து குத்தகை விடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு சில ஏலதாரர்களே எல்லா குத்தகைகளிலும் மீண்டும் மீண்டும் பங்கு பெற்றதையும் அறிய முடிகிறது என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தியாளர்களிடம் பாரபட்சம் காட்டாமல் சமச்சீராக கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும், தகுதி இல்லாத ஏலதாரர்களுக்கு டெண்டர் வழங்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழகத்தில் மணல் குவாரி முறைகேடுகள் குறித்து மத்திய புலனாய்வு அமைப்புகள் விசாரித்து வரும் நிலையில் இப்போது டாஸ்மாக் மதுபான கொள்முதலில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று இந்திய தணிக்கை தலைவர் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பது பேசுபொருளாகியுள்ளது.